நண்பா, இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீசைய முறுக்கு படத்தோட ப்ரோமோவை வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹிப்ஹாப் தமிழோட பர்த்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து மீசைய முறுக்கு 2ஓட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ப்ரோமோவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழோட டைரக்ஷனில் நம்ம ஹிப்ஹாப் தமிழை வந்து இந்த படத்தில் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. நம்ம ஹிப்ஹாப் தமிழாவுக்கு பேர் வந்து ஒரு மூவினா அது மீசைய முறுக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக யங்ஸ்டர்களெல்லாம் வந்து வேறு லெவலில் அட்ராக்ட் பண்ணி அந்த பாட்டெல்லாம் வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆச்சு. வாடிபுல வாடி அந்த பாட்டை வந்து அப்போ அந்த காலத்தில் நான் கேட்க வேறு லெவலில் இருந்தது. எனக்கு அந்த நினைவெல்லாம் அப்படியே இது ப்ரோமோ பார்க்கவே தெரியுது. இந்த ப்ரோமோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து 1980s வந்து காமிக்கிறாங்க. இந்த 1980s வந்து கிளாசிக்கல் வர்சஸ் கானாவோட ஒரு கிளாஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த கானாவோட பையனாக தான் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் வந்து அவர் ஒரு கிளாசிக்கலாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த சேஷாத்ரி மாதிரி நீங்கள் அங்கே பண்ணுற மாதிரி சேஷாத்ரி மாதிரி வர முடியுமா, சினிமா பாட்டெல்லாம் சேஷாத்ரி பண்ணுற மாதிரி வர முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் அதை வந்து இவன் மறுபடி கற்றுக்கிற மாதிரியும் தெரியுது. அதில் வந்து இந்த டிஃப்ரென்ஸையும் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி நிறையா அவமானத்தையும் ஃபேஸ் பண்ணுறாரு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த சிஎஸ்ஆன்றவர் வந்து வழியாக அந்த கிளாசிக்கலை வந்து கற்றுக்கிட்ட ஒரு ஆளாக இருக்கார். இவர் வந்து அந்த இவங்க வீட்டிலே வந்து கானாலேருந்து கிளாசிக்கல் அந்த இது கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு நிலமையில வந்து காமிக்கிறாங்க. குறிப்பாக 1980s வந்து காலகட்டத்தில் என்னென்ன நடந்ததுன்றதை அதை விஷுவல்ஸாக காமிச்ச மாதிரி இருந்தது. குறிப்பாக அந்த பாட்டு அதே மாதிரி அந்த பாலிடிக்ஸை வந்து வேறு லெவலில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 1ஓட ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் என்ன தான் வந்து ஜெயிச்சிருந்தாலும் அது உங்களுக்கு வந்து சேராது, நாங்கள் என்ன தான் தோத்தாலும் அது எங்களுக்கு தான் சேரும்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. இந்த ப்ரோமோவை பார்க்கல 3 கெட்டப் வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக 1980s அதுக்கப்புறம் வந்து 2000 இயர்லியர் அப்புறம் 2010ன்னு சொல்லிட்டு அவரோட 3 ஜென்ரேஷனை காமிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசி ஜென்ரேஷனில் அவரோட பழைய ஹிப்ஹாப் தமிழாவோட அந்த ஆல்பத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வைக்கிறாங்க. நீ என்ன தான் ஆனாலும் ஹிப்ஹாப் தமிழாக ஆக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ரெஃபரன்ஸையும் வந்து வைக்கிறாங்க. அவரோட பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஹர்ஷத் கான் வந்து முக்கியமான ஒரு காமெடியாக நடிக்கிறாரு. ஹர்ஷத் கானை வந்து ஏற்கனவே நம்ம விஜய் சேதுபதியில் வேறு லெவலில் வந்து ஃபேமஸான ஒரு ஆக்டர். அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி ரோலில் போன தடவை எப்படி விக்னேஷ் அவர்கள் நடித்தாங்களோ அந்த மாதிரி படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு கதாபாத்திரமும் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாஸ்கர் அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த படமும் யங்ஸ்டரை கவர்ற அளவுக்கு ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு படமாக தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படமும் அவருக்கு ஒரு வேறு லெவலில் சக்ஸஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹிப்ஹாப் தமிழோட மீசைய முறுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? இந்த மீசைய முறுக்கு 2ஓட ப்ரோமோ உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் லைக் பண்ணுங்கள். அது எனக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.